Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about PGTRB Zoology Unit 9th one Evolution பரிணாமம் தான் பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி நம்ம சில ஏரியா கவர் பண்ணிட்டோம். Now செயலற்ற உறுப்புகள் ஓகேவா, எவிடன்சஸ் எவல்யூஷனுக்கான எவிடன்சஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆனலோகஸ் ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். இன்னைக்கு ஆனலோகஸ் ஸ்ட்ரக்சர் தமிழில் செயலற்ற உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன செயலற்ற உறுப்புகள் அப்படின்னா ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சருக்கு அப்படியே ஆப்போசிட். என்னன்னா அங்க என்ன சொல்லியிருப்போம்னா அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும், செயல் வேறுபடும் சொல்லியிருப்போம். சிமிலர் மார்பாலஜியாவும் அண்ட் டிசிமிலர் ஃபங்க்ஷனாகவும் இருந்திருக்கும். இங்க அப்படியே ஆப்போசிட்டா அமைப்பு அடிப்படையில வேறுபட்டு இருக்கும். அதாவது மார்பாலஜிக்கலா அது வேறுபட்டு இருக்கும். பட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சேமா சிமிலரா இருக்கும். ஸோ டிசிமிலர் மார்பாலஜி அண்டு சிமிலர் ஃபங்க்ஷனல் தட் இஸ் அனலோகஸ். அமைப்பு அடிப்படையில வேறுபட்டு இருக்கும், பார்க்கறதுக்கு உருவ அமைப்பு வேற மாதிரி இருக்கும். பட் செய்யற செயல் ஒரே மாதிரி காணப்படும். இதுதான் நம்ம செயலொத்த உறுப்புகள், அதாவது செயல் ஒத்து காணப்படுறது செயலொத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பறவை, பூச்சி, வவ்வால் எல்லாத்தோட இறக்கையும் அதோட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா டிஃபர் ஆகும். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் டிஃபர் ஆகும். பட் அதோட ஃபங்க்ஷன் பார்த்தா எல்லாமே பறக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். அண்ட் இது எதுக்கு மெயினானது என்னன்னா செயலொத்த உறுப்புகள் எதுக்கு இதா இருக்கு அப்படி ஃபேவரா இருக்கு அப்படின்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். குவி பரிணாமத்துக்கு இது வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாங்க. குவி பரிணாமத்துக்கு வழிவகுக்கிறது இது மெயினான இம்பார்ட்டன்ட். அண்டு குவி பரிணாமத்துக்கு வழிவகுக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வேற என்னெல்லாம் சொல்லலாம்னா பாலூட்டிகள் மற்றும் ஆக்டோபஸ், இது ரெண்டும் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ். பாலூட்டி வேற, ஆக்டோபஸ் வேற. பட் அதோட ஐஸ் பார்த்தோம்னா சேமா இருக்கும். அந்த சேம்னா தட் இஸ் ஃபங்க்ஷன் ரெண்டுமே பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுறது மாதிரி. அண்ட் பெங்குவின், டால்பின், இது பார்த்தோம்னா பெங்குவின் பேர்டு மாதிரி இருக்கு. அண்ட் டால்பின் ஃபிஷ், அன்ரிலேட்டட் அனிமல்ஸ். பட் பார்த்தோம்னா அதுல இருக்க ஃபிளிப்பர்ஸ் என்ன செய்யற வேலை சேமா இருக்கு. நெக்ஸ்ட் பிளான்ட்டை கூட சொல்லலாம். சீனிக்கிழங்கோட வேறு அண்ட் உருளைக்கிழங்கோட தண்டு. சீனிக்கிழங்கோட வேர் உணவு சேமிக்கிற பணியில ஈடுபடுது. அண்ட் உருளைக்கிழங்கோட தண்டு பகுதி தான் என்னன்னா நம்ம உணவு சேமிக்கிற பணியில ஈடுபடுது. ஸோ அங்க வேறு, இங்க தண்டு, பார்ட்ஸ் வேற வேற. பட் செய்யற செயல் பார்த்தோம்னா உணவு சேமிக்கிறது அப்படிங்கிற ஒரு வேலையை, பொதுவான வேலையை செய்யுது. ஸோ இதெல்லாம் செயலற்ற உறுப்புகளுக்கு எக்ஸாம்பிள். அண்டு பூச்சி நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்னா பறவை, பூச்சி, வவ்வால்லாம் சொன்னோம். அப்ப பூச்சியில அதோட இறக்கைகள் பார்த்தோம்னா ஹாலோ போன்ஸா ஹாலோ டியூப்ஸா இருக்கும், வெற்றுக்குழலா இருக்கும். அது வெயிலோட இணைக்கப்பட்டு காணப்படும். சிறையோட, அதாவது வெயில்னா சிறையோட இணைக்கப்பட்ட வெற்றுக்குழல்களை கொண்டதுதான் பூச்சியோட இறக்கை. அந்த பறவையிலையோ வவ்வால்லையோ பார்த்தோம்னா அது 4 விரல்களோட தோல் பகுதியோட சேர்த்து இணைக்கப்பட்டு இருக்கும். சோ இதோட பேசிக்கா அமைப்புல பார்த்தோம்னா அது வெறும் குழல்கள் கொண்டு சிறையோட இணைக்கப்பட்டதா இருக்கு. இது 4 விரலோட இணைக்கப்பட்ட சதையோட மடிப்போட இணைக்கப்பட்டதா இருக்கும். ஆனா செய்யற வேலை பார்த்தோம்னா பறக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, ஒரே வேலையை செய்யுது. சோ இதெல்லாம் செயலற்ற உறுப்புகள்னு சொல்றோம். அண்டு ஃபின்ஸ், துடுப்புகள் சொல்லும் போது சுறாவும் திமிங்கிலமும் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ். ஒரே வாட்டர் அக்வாட்டிக் அனிமல்ஸ் மட்டும்தான் பேசிக், மற்றபடி இது ரெண்டுமே அன்ரிலேட்டட் அனிமல்ஸ் தான். சுறாவில் பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு ஃபின்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா, ஃபின்ஸ் யூஸ் ஆகுது. அதே திமிங்கிலத்துல என்னன்னா ஃபிளிப்பர்ஸ் ஸ்விம்மிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ரெண்டுமே வேற வேற, ஃபின்ஸ் வேற, இங்க ஃபிளிப்பர்ஸ் வேற. ஆனா ரெண்டுமே நீந்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது வாட்டர்ல. அண்ட் அதான் என்ன சொல்றோம்னா இப்ப சுறாவோட ஃபின்ஸா இருக்கட்டும் அண்ட் வேலோட ஃபிளிப்பர்ஸா இருக்கட்டும், பாக்குறதுக்கு அமைப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சோ நம்மளுக்கு செயலற்ற உறுப்பு அப்படின்னா கரெக்டான டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா ஒரே அமைப்பு ஒரே செயல், பட் ஆனா உள்ளமைப்பு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மட்டும் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம செயலற்ற உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். அமைப்பு கிட்டத்தட்ட சேமா இருக்கலாம், ஆனா செயல் கண்டிப்பா சேமா தான் இருக்கும். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் உள்ளமைப்பு மட்டும் டோட்டலா டிஃபர் ஆகும். இதை தான் நம்ம செயலற்ற உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவ்வளவுதான் நம்மளுக்கு புக்ல இருக்கக்கூடிய அந்த டாபிக் கவர் பண்ற ஏரியா. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் என்ன கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அனலோகஸ் ஸ்ட்ரக்சர்னா என்னங்கிறது. ஸோ அதுக்கான டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். அண்டு இப்போ ஹோமோலோகஸ்க்கும் அனலோகஸ்க்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன், வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம், இது ரெண்டுக்கு இடையில என்ன டிஃப்ரெண்ட்? ஃபர்ஸ்ட் உருவ அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும்.
தட் இஸ் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ். மார்ஃபாலஜி பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். இங்க பார்த்தோம்னா அதோட அமைப்பு வந்து ஒரே மாதிரி இருக்காது, வேறுபடும். சம்டைம்ஸ் இந்த இப்போ சொன்னோம்ல ஃபின்ஸ், ஷார்க்லையும் வேல்லையும் ஃபிளிப்பர்ஸ் ஃபின்ஸ் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஒரே மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வேறுபடலாம். அது வந்து உருவமைப்பு. அண்டு அனாட்டமிக்கலா பார்த்தோம் அப்படின்னா உள்ளமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இங்க பார்த்தோம் அனலோகஸ்னா உள்ளமைப்பு சுத்தமா ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடாவே இருக்காது, வேறுபடும். செயல் பார்த்தோம் அப்படின்னா செயல் வந்து டிசிமிலர் ஃபங்க்ஷன் தான் ஹோமோலோகஸ்னு சொல்லுவோம். செய்யும் செயல்கள் வந்து வேற வேறையா இருக்கும். ஓகேவா? ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம செய்யும் செயல் வேறயா இருக்கு அப்படின்னா மேனோட கைகள் வந்து அந்த மேனிப்புலேட் பண்றது, டூல்ஸை வந்து கையாளுறது இதெல்லாம் சொல்லி இருந்தோம். மங்கியை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்போரியல் லைஃப் மேற்கொள்றது. இது மாதிரி செயல் வந்து வேற வேறையா இருக்கும். இங்க பார்த்தோம்னா செய்யும் செயல் பறத்தல், இந்த பேர்ட்ஸா இருக்கட்டும் அண்ட் வவ்வாலா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ இன்செக்டா இருக்கட்டும் எல்லாமே என்ன செய்யுதுன்னா பறக்கிறதுக்கு மட்டும். ஸோ செயல் ஒரே மாதிரி. அண்ட் தொடர்பு ரிலேட்டடான ஆர்கானிசத்துல இருந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கும் உயிர்கள் எல்லாம், அதே கேட்டகரியில இருக்கும். பட் இங்க பார்த்தோம்னா அன்ரிலேட்டட் உயிர்களா, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே இல்லாத உயிர்களா இருக்கும். இது ஒரு அனிமலா இருக்கும், இது ஒரு குரூப்பா இருக்கும், அது ஒரு குரூப்பா இருக்கும். ஆனா ரெண்டும் ஒரே செயலை செய்யும். ஸோ தொடர்பற்ற உயிர்களா இருக்கும். இது எல்லாமே ஒரு பொதுவான காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து பரிணமிச்சது அப்படின்னு சொல்லுவோம். பட் இதை பார்த்தோம்னா காமன் ஆன்செஸ்டரா இருக்காது, எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்ட், வேற வேற ஆர்கானிசம். அண்ட் டெவலப்மெண்டல் பேட்டர்ன் பார்த்தோம்னா சேமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம சொன்ன ரேடியஸ், அல்னா, ஹியூமரஸ், அந்த ஃபெலாஞ்சஸ் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி. பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா டெவலப்மெண்டல் பேட்டர்ன் வந்து சுத்தமா டிஃப்ரெண்ட். அண்டு அமைப்பு, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்ஜின் பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும். உருவான விதமா இருக்கட்டும், அதோட அமைப்பா இருக்கட்டும், தோற்றம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பட் அனலோகஸ்ல வந்து டோட்டலா என்ன ஆகும்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டதுனால எல்லாமே ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்ஜின் எல்லாமே வந்து வேறுபடும். ஸோ இதுதான் வந்து ஹோமோலோகஸ்க்கு அண்ட் அனலோகஸ்க்கு இருக்கிற டிஃப்ரெண்ட். கண்டிப்பாக இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ்ல வந்து மீட் பண்ணுவோம். பிடிஎஃப் ரெடி பண்ணி ஆல்ரெடி நேற்று நடத்தினதுக்கு ஒன்று நான் பிடிஎஃப் கொடுக்காம இருக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்து நான் வந்து பிடிஎஃப் டைப் பண்ணி உங்களுக்கு வந்து நாளைக்கு கொடுத்துட்றேன், டெலிகிராமில் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து கம்மிங் க்ளோஸர், ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு, வரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.